Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ தோரன். இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 3 டீஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் ரெண்டா கீறி அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை இதோட சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ கட் பண்ண உடனே நம்ம உடனே உப்பு தண்ணியில் சேர்த்துக்கணும். இல்லைன்னா மோர் இருந்தாலும் அது கூடவே சேர்த்துக்கலாம் தண்ணி கலந்து. ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவை கட் பண்ணும்போது 2 கையிலையும் தேங்காய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கையில் எந்த கரையும் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கூடவே ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ நான் 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி விடணும்னு தேவையில்லை. இப்போ 3 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துக்கலாம். திறந்து பார்த்த பிறகு லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வேகட்டும். இதே மாதிரி அப்பப்போ மூடி வச்சு திறந்து பார்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் மறுபடியும் மூடி வச்சுக்கிடுறேன். இதை 1 நிமிஷம் மட்டும் லேசாக வேக விட்டு எடுத்துக்கலாம். இது லேசாக வதக்கி விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பூ தோரன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ அடிக்கடி வீட்டில் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.